வெல்கம் டு பிளாக் ப்ரோ கேமர். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ கேம் ப்ளே வீடியோக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம கம்ப்யூட்டர் கேம் தான் கூட சேர்ந்து விளையாட போகிறோம். இன்றைக்கி வந்து ஒரு 3 கேம்ஸ் விளையாடலாம் கைஸ். நம்ம இதில் என்ன பண்ணோம்னா அந்த காரை எங்கேயாவது இடிக்க வச்சு அவுட் பண்ணோம். சிம்பிள் கேம் தான், ஆனால் அதுவும் நம்ம இடிக்க வச்சு அவுட் பண்ண பார்க்கும். இப்போ வின் பண்ணியாச்சு. ரொம்ப ஈஸியாக இருக்குது கைஸ். நான் உங்கள்கிட்ட பேசிக்கூட முடிக்கல, அதுக்குள்ளே முடிச்சு விட்டாச்சு. சரி, இது என்ன தக் ஆஃப் வார் தானே கைஸ்? அது உங்கள்கிட்ட தக் ஆஃப் வார் தானே காய்ன்னு சொல்லிட்டு பேசலான்னாலும் அதுக்குள்ளே முடிச்சு விட்டுச்சு. வாடா தம்பி வாடா, இப்போ நான் முடிச்சு விட்றேன்னா தக் ஆஃப் வாரான்னு கேட்கலான்னு அதுக்குள்ளே முடிச்சு விட்றேன். வாடா தம்பி அவுட்ற நீನು, வாடா 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 கைஸ். நம்மளுக்கு ஈக்குவலாக நான் டஃப் கொடுக்குது கைஸ். பாருங்க, நான் என்னென்ன இருக்கா அடிக்கிறேன்னா சைடில் பார்த்தீங்கன்னா இது இருக்குல்ல, பட்டன் இருக்குல்ல, எப்படி அடிக்கிற பாருங்க, அதுக்கு தான் அவுட் ஆகுது. பரவாயில்ல, நம்ம தான் வின்னர் தம்பி. நாங்கள்லாம் அப்போவே அப்படி இப்போலாம் சொல்லவா வேணும். சரி ஓகே, இது வந்து ஆர்ச்சரி. எனக்கு ஆர்ச்சரினா ரொம்ப பிடிக்கும் கைஸ், பட் நான் அதுவும் விளையாண்டதில்லை, ஆனால் பிடிக்கும். இதுதான் நான் இப்போ வந்து கம்ப்யூட்டர் விளையாடுது. பரவாயில்ல கைஸ், கம்ப்யூட்டருக்கும் நல்லா குறிப்பாக்க தெரிஞ்சிருக்கு. பரவாயில்ல. 8 போன வாட்டி 9, இந்த வாட்டி 8. இந்த வாட்டி விண்டுக்கார கம்மியாக தான் இருக்குது. என்ன கைஸ், இப்போ தான் பாராட்டி தள்ளினேன், அதுக்குள்ளே பார்த்தா கண்ணா பின்னா நடிக்குது. நம்ம கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது 10 அடிச்சிடணும் கைஸ். நம்ம ஒரே ஒரு வாட்டியாவது 10 அடிச்சிடணும். 10 மினிட்ஸ் கரெக்டான சென்டரில். இப்போது பரவாயில்ல, கிட்ட வந்தாச்சு, கண்டிப்பாக அடிச்சிடலாம். இப்போது கம்மியாக இருக்குது கைஸ். மேலே பார்த்தீங்கன்னா விண்டு இருக்குல்ல, அதான் பர்சன்டேஜ் எவ்வளோ காற்றடிக்குன்னு சொல்லிட்டு கம்மியாக இருக்குது. இதில் அடிச்சிருக்கலாம், 10 வந்திருக்கலாம். அதுதான் எனக்கு இப்போ பாருங்கள் கம்மியாக தான் இருக்குது. அழகாக அடிக்கலாம், ஆனால் அடிக்காது. 10 வரைக்கும் அடிக்கவே அடிக்காது பாருங்களேன். ஆனால் பரவாயில்ல கைஸ், நம்ம கம்ப்யூட்டரில் நல்லாவே எய்ம் பண்ணுறோம். இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஆரோ வைக்கிறோம்ல, அது கண்ணா பின்னா ஆடுது கைஸ். ஓரத்தில் நிற்கவே மாட்டேங்குது. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதை ஹேண்டில் பண்ணுறது. அதாவது ஒரு லைட்டை கொஞ்சம் மிஸ் பண்ண வச்சுக்கோங்களேன், கண்ணா பின்னான்னு ஆட ஆரம்பிச்சிடுது. வாங்க, நான் வைக்கிறேன். இப்போ ரொம்ப பொறுமையாக தள்ளுறேன் கைஸ், செம்ம பொறுமையாக தள்ளுறேன். அதுக்கு தான் இப்படி பொறுமையாக போகுது. லைட்டை கொஞ்சம் ஸ்பீடாக மூவ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். அப்படியே வா கைஸ் பார்த்து அடிச்சாச்சு கைஸ். 10 அடிச்சாச்சு. இன்னும் ஒரு டைம் அடித்தா போதும். ஓகே, 9 வந்துருக்கு. அது அப்படியே கண்ணா பின்னா ஆடுது கைஸ், நிற்கவே மாட்டேங்குது. இப்போ இங்கே எய்மே பண்ண முடியல, கண்ணா பின்னான்னு ஆடுது. கொஞ்சம் லைட்டாக நம்ம மிஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். திருப்பி அந்த கரெக்டாக பொசிஷன் கொண்டு வரது கொஞ்சம் டைம் ஆகிடுது. அதில் டைம் வந்து இது வரைக்கும் ஓடுது, டைமிங் வரை ஓடுது. சரி ஓகே, இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவான்னு தெரில. பரவாயில்ல.